Hey guys, OnePlus 15Rல டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி, டிஸ்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி, கனெக்டிவிட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அட்டகாசமா தான் இருக்கும். அதுல பெருசா குறைபாடுகள் எதுவுமே கிடையாது. இன்னுமா பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனா இதுல ஒரு 6 விஷயங்கள் மிஸ் ஆகுது. அது என்னலாம் அப்படின்றத இந்த வீடியோல OnePlus 15Rஓட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து OnePlus 15R OnePlus லான்ச் ஈவென்ட்ல கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ OnePlus 15Rல மிஸ் ஆகுற விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து LTPO குடுக்கல, LTPS தான் குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது பெரிய டிராபேக்கா நான் வந்து பார்க்கலங்க. ஏன்னா, உங்களுக்கு மல்டிமீடியா கன்சம்ப்ஷன், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பெருசா பாதிக்க போறது கிடையாது. அண்ட் பேக் பிளேன் டெக்னாலஜி எல்டிபிஎஸ் குடுத்ததுனால பேட்டரிக்கு மட்டும் தான் வந்து அந்த கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும். பட் அதுதான் வந்து அவங்க வந்து 7400 எம்ஏஹெச் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கும் அதுக்கும் அதனால வந்து பேலன்ஸ் ஆயிடும். பெருசா அதனால உங்களுக்கு பிரச்சனை வரப்போறதில்ல. நீங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே தான். AMOLED பேனல், 10 பிட் கலர்ஸ் இருக்கு, 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 1.5K ரெசல்யூஷன் இருக்கு, HDR10+ இருக்கு, டால்பி விஷன் இருக்கு அண்ட் Netflixல HDR சப்போர்ட்டும் வந்து இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டில மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அடுத்து செகண்ட் யூஎஸ்பில டைப் சி 3.2 வரல, 2.0 தான் வந்திருக்கு. இது டிராபேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் OnePlus 15R யூஸ் பண்ணி தான் வீடியோலாம் எடுப்பேன். சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஃபைல் ஸ்பீட் அதிகமா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒண்ணு. இன்னொன்னு வீடியோ அவுட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளேக்கு நீங்க கனெக்ட் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, வீடியோ அவுட்டா எடுக்கிற மாரி இருந்தீங்கன்னா, அப்போ அது வந்து செட் ஆகாது. ஏன்னா HDMI டிஸ்ப்ளே போட்டு அந்த மாரி சப்போர்ட் வந்து வராது. USB 2.0 இருந்ததுன்னா, அதுக்கு USB 3.2 வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு டிராபேக். ஸோ நீங்க இந்த மாதிரி பெர்சன் அப்படின்னா தான் இது உங்களுக்கு டிராபேக். இல்ல நார்மல் யூசர் இதெல்லாம் நான் எங்க பண்ண போறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு டிராபேக்கே வந்து கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு நல்லா தான் ஃபாஸ்ட்டா தான் ஏறப்போகுது. அது பிரச்சனை கிடையாது. அடுத்து 3வது டால்பி அட்மாஸ். இது கண்டிப்பா வந்து கன்சியூமருக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். பட் அது எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுமான்றது அதுவும் ஒரு சப்ஜெக்டிவிட்டி தான். பட் எனக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும். இந்த OnePlus 12R நான் மெயின்லி இத பை பண்ணதுக்கு காரணமே இதுல இருந்த டால்பி அட்மாஸ்க்காக தான். ஸோ டால்பி அட்மாஸ் சொன்னோனே நீங்க ஃபோன்ல டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே வரல. ஏன்னா ஃபோன்ல டால்பி அட்மாஸ் வருது அப்படின்றது அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். பட் நான் சொல்ல வரது என்னன்னா, TWSல டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா ரியாலிட்டில வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து டால்பி அட்மாஸ் சாங் கேட்கணும். அதுக்கு Apple மியூசிக் வேணும். Apple மியூசிக்ல நீங்க ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னா, அதுக்கு ஃபோன் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டடா இருக்கணும். ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஃபோன் இல்லன்னா Apple மியூசிக்ல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டாது. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணலனா டால்பி அட்மாஸ் சாங் வந்து நம்மளால ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. OnePlus 12Rல வந்து டால்பி அட்மாஸ் இருக்கு. ஆனா 13Rல கட் பண்ணிட்டாங்க. இப்ப 15Rலயும் வந்து கட் பண்ணிட்டாங்க. 15Rலயும் நான் போய் செக் பண்ணேன். அந்த ரியாலிட்டி ஆடியோ தான் இருக்கு. டால்பி அட்மாஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபோன் மேக்கிங் காஸ்ட்ட வந்து அவங்க கம்மி பண்ணிட்டே வராங்கன்றது சில இடத்துல பார்க்கும்போது தெரியுது. மேக்கிங் காஸ்ட்ட கம்மி பண்றாங்க. ஆனா பிரைஸ கம்மி பண்ண மாட்றாங்க. பிரைஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்து 4வது வந்து டெலிபோர்ட்ரேட். டெலிபோட்டோ வந்து இந்த OnePlus 15Rல கிடையாது. எங்கேயோ தூரத்துல இருக்கிற பில்டிங் எடுக்க முடியுமா? முடியாதா? அது வந்து செகண்டரி. ஆனா டெலிபோர்ட்ரேட் தான் வந்து முக்கியமான விஷயம். டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஏன்னா நீங்க ஆப்டிகல் ஜூம்ல உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 3x குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. டெலிபோர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லுவேன். ஸோ அது கண்டிப்பா ஒரு ரியல் டிராபேக் தான். அடுத்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம். பட் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த பிரைஸ்க்கு தேவைப்படுமான்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து கிடையாது. வயர்டு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் ஓஜி ஃபீச்சரான இந்த அலர்ட் ஸ்லைடர். இந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து இப்ப ஏஐயோட அந்த பிளஸ் கீயா வந்திருக்கு. அது ஒரு விஷயம். ஸோ இந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்கிறதுனால என்னன்னா, இப்ப நான் வந்து இத பாக்கெட்ல போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பாக்கெட்ல போட்டுட்டேன். அலர்ட் ஸ்லைடர் வந்து இப்ப டாப்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படி பாட்டம்ல தள்ளுனனா, ஓகே இப்ப ரிங் மோட் வந்துருச்சு. அப்படியே டாப்ல தள்ளுனா, ஓகே இப்ப சைலன்ட் மோட்ல போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபோன பாக்கெட்ல இருந்து நான் எடுக்க தேவையில்ல. உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பாக்கெட் உள்ள கைய விட்டு இத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே அந்த ஏஐ பிளஸ் கீ அப்படின்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது டிஸ்ப்ளேல அந்த டைனாமிக் ஐலாண்ட்ல காட்டும். அண்ட் வைப்ரேஷன் அந்த சென்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஹாப்டிக் அந்த சென்ஸ் இருக்கும். பட் அது நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுல அந்த பிரச்சனை கிடையாது. இதுல பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா உணர்ந்துக்கலாம். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டில இதுல உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட் வருதுங்க. 3 கலர் வேரியன்ட்லுமே வந்து விதவிதமா பண்ணியிருக்காங்க OnePlus. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் மின்ட் கிரீன் இருக்குல்ல. அது 2த்துலயுமே வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் வருது. ஆனா பிளாக் வந்து ஒரு மேட் ஃபினிஷ். பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் டச் அதெல்லாம் வராது. அண்ட் அதே மாரி ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பிளாக் கலர் கிளாஸா இருக்கட்டும், மின்ட்டா இருக்கட்டும். ஆனா மின்ட் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ். அண்ட் அடுத்து 3வதா ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து எலக்ட்ரிக் வயலட். அது எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரைட் கலர். பட் அது வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கிடையாது. அது ஒரு ஃபைபர் கிளாஸ். நல்ல ஒரு சூப்பர் பிளாஸ்டிக்ன்னு சொல்லலாம். ஒரு ரெசின் மெட்டீரியல் மாரி. ஸோ அது வந்து உங்களுக்கு வெயிட் வைஸ் கம்மியா இருக்கும். ஒரு 5 கிராம்ஸ் மத்த 2 கலர் வேரியன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பேக் சைட்ல ஒரு நல்ல டெக்ஸ்சரும் இருக்கும். அண்ட் கையில புடிச்சு யூஸ் பண்றதுக்கு வழுக்காம, ஸ்லிப்பர் இல்லாம நல்லா வயலட் கலர் இருக்கும்.
இருக்கும். நீங்க கேஸே இல்லாம யூஸ் பண்ற பெர்சன் அப்டின்னா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, அந்த வயலட் கலர் தான் செட் ஆகும். எனக்கு கேஸ் இல்லாம யூஸ் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஃபோன் வந்து அப்படியே யூஸ் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். கேஸ்லாம் போடுறது வந்து பிடிக்காது. பட் வந்து நீங்க கேஸ் போடுறதுல விருப்பமா இருக்கீங்க அப்டின்னா, பிரீமியம் பில்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் மின்ட் கிரீன்ல இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிளாஸ்ன்றதுனால சப்போஸ் கீழலாம் போட்டா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து OnePlus என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4 கார்னர்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பேடிங் குடுத்துருக்கிறோம் அப்டின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பாஞ்ச் மாரி சம்திங் வந்து அந்த 4 கார்னர்ஸ்லயும் குடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் அத பிரேக் டவுன் வீடியோல வந்து செக் பண்ணேன். ஆமா. ஸோ அதனால என்னன்னா, அந்த ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். மேபி நீங்க அந்த கார்னர்ல கீழ விழுந்ததுனா கூட, அது வந்து கொஞ்சம் ஒரு அதிர்வலை மாரி ஆகி கிளாஸ் பிரேக் ஆகாது அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் மத்தபடி 3 கலர் வேரியன்ட்லுமே வந்து உங்களுக்கு சைட் பேனல் எல்லாமே வந்து ஃபுல் அலுமினியம் கிரேட் மெட்டீரியல்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ கீ வருது. பிளஸ் கீ அண்ட் ரைட் சைட்ல வந்து வால்யூம் கீஸ் அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், சிம் கார்ட் ஸ்லாட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அண்ட் டாப்லயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில், இன்ஃப்ராரெட் சென்சார் அண்ட் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கும். அண்ட் முன்பக்கம் 1.15 mmல தான் வந்து அந்த பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு. ரொம்ப மினிமலான பெசல்ஸ் தான். அண்ட் 4 சைட்ஸுமே நல்லா ஒரு ரவுண்டட் கார்னர்ஸோட டிஸ்ப்ளே வந்து இதுல 6.83 இன்ச் டிஸ்ப்ளே வருது. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i வந்து குடுத்திருக்காங்க புரொடெக்ஷனுக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் OnePlusல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட பெஸ்ட் ஸ்பெக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. Snapdragon 8 Gen 5 வருது. லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் RAM LPDDR5X Ultra அண்ட் UFS 4.1 ஸ்டாண்டர்ட்ஸ்ல 12 GB ஆஃப் RAM அண்ட் அப் டு 256 GB அண்ட் 512 GB ன்ட்டு 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரும். அண்ட் AnTuTu ஸ்கோரோட ரிசல்ட் 2.8 மில்லியன் வந்திருக்கு. அண்ட் இது இல்லாம கேமிங்காக நிறைய விஷயம் வழக்கமா OnePlus 15ல பண்ண மாரி இதுலயும் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் 165 ஹெர்ட்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 3200 ஹெர்ட்ஸ் ஆஃப் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ்க்குனே ஒரு டெடிகேட்டட் சிப் குடுத்திருக்காங்க. அந்த கேமிங்காக அந்த Wi-Fi G2 சிப் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் 120 FPS கேமிங் வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் BGMA இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் Call of Duty இருக்கட்டும். நான் நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணேன். அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா 120 FPS ஆவரேஜ்லி உங்களுக்கு ரீச் ஆகுது. சில டைம் தான் வந்து டிராப் ஆகுது. அண்ட் ஹீட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 டிகிரி டூ 49 அந்த மாதிரி அந்த லெவல்ல தான் ஹீட்டிங் வந்து போற மாரி தெரியுது. ரொம்ப வந்து ஹீட் ஆகலன்னு தான் சொல்றாங்க. அண்ட் ஃப்ரேம் டிராப்ஸும் வந்து அந்த அளவுக்கு இல்லன்னு தான் சொல்றாங்க. நான் ஆன்லைன்ல சில வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்கும். அண்ட் R சீரிஸ்ல இந்த வாட்டி அதிகமான வேப்பர் சேம்பர் யூனிட் வந்து குடுத்திருக்காங்க. 5700 mm2 3D வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் குடுத்திருக்காங்க. பட் நான் ஆன்லைன்ல YouTubeல நிறைய பேரோட அந்த கேமிங் டெஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் 120 FPSக்கான அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்குது. சில டைம் தான் வந்து டிராப் ஆகுது. பட் மோஸ்ட்லி 120 FPS ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்றாங்க. அண்ட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போற மாரி தான் வந்து டெஸ்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஆக்ஸிஜன் OS ஸ்மூத், ஃபாஸ்ட் அண்ட் மோர் ரெஸ்பான்சிவ்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்ஸிஜன் OS 16ல வந்து இருக்கு. அண்ட் அப்டேட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுல 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட்ஸ் வருது. ஸோ ஆக்ஸிஜன் OS 20, Android 20 அந்த வெர்ஷன் வரைக்கும் கிடைக்கும். 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து குடுக்குறாங்க. அண்ட் ஆக்ஸிஜன் OS 16ஓட டெடிகேட்டடா என்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எஸ்பெஷலி OnePlus வந்து ஏஐக்கு நிறைய முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. OnePlus ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. லைக் ஏஐ ரெக்கார்டர், ஏஐ நோட்ஸ் அண்ட் ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப். இப்போ மெயினா நீங்க ஒரு சில வீடியோ பார்க்குறீங்க, இல்ல வெப்சைட்ல ஏதோ ஒரு கன்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, அத அழகா சம்மரைஸ் பண்ணி நோட்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நடக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, அத அழகா சம்மரைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாரி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு விஷயம் வந்து இப்போ 15Rல வந்து டெடிகேட்டடா ஒரு ஒரு கேலரியில சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ணி சில எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் மாதிரி சில இது பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு டிஃபரண்டான ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணி குடுக்குது. அது ஒரு ஏஐ விஷயம். அண்ட் அதே மாரி கேலரியில வந்து சில விஷயங்கள் இருக்குல்ல, லைக் ஏஐ போர்ட்ரேட் இருக்கு. அண்ட் சில எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 7400 mAh ஆஃப் பேட்டரி வருது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் 7400 mAh இருக்கறனால கண்டிப்பா ஆவரேஜா ஒரு 8 ஹவர்ஸ் SOT ஆவது வரும். அண்ட் இன்னொன்னு ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 ஹவர்லாம் ஆகாது. அத விட கம்மியா தான் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு ஆவரேஜா 8 ஹவர்ஸ் SOT வந்து வரும். ஸோ நீங்க நார்மல் யூசர் அப்படின்னா 10 ஹவர்ஸ் SOT கண்டிப்பா வரும். எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, நான் இப்போ OnePlus 12R யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலயே வந்து ஆவரேஜா வந்து ஒரு 6 ஹவர்ஸ் SOT வந்துரும். பட் இதுவே வந்து ரொம்ப மைல்டா யூஸ் பண்ணா இதுலயே 10 ஹவர்ஸ் SOT வந்து வருது. ஸோ இதுல 5500 mAh ஆஃப் பேட்டரி தான். அண்ட் இப்போ இது 2 வருஷம் கழிச்சு 96% வந்து இதோட பேட்டரி ஹெல்த் இருக்கு. பட் அது ஒரு புது ஃபோன் 7400 mAh ஆஃப் பேட்டரி வந்து இருக்குன்னும்போது, கண்டிப்பா இன்னுமே ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். இன்னுமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா அதனால SOT ஆவரேஜா மினிமம் 8 ஹவர்ஸ் ஆச்சும் கண்டிப்பா வரும். நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா 10 ஹவர்ஸ் SOT வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து முக்கியமானது கேமராங்க. கேமரா வைஸ் தான் இப்ப இது அப்கிரேடா, டவுன்கிரேடா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஃபோட்டோ எடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா நல்லாவே வந்து இருக்கு. அண்ட் 13Rஓட இல்ல 15Rஓட கம்பேர் பண்ணும்போது நான் சில கம்பேரிசன்லாம் கூட பார்த்தேன். ஸோ அதுபடி என்ன சொல்றாங்கன்னா
HDRல வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு ரியர் சைட்ல. அண்ட் அதே மாரி செல்ஃபிக்கு வந்து OnePlus 15R வந்து நல்லா இருக்கு. ஏன்னா 32 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட வந்து வருது. ஸோ இந்த செல்ஃபி கேமரால எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸும் வந்து இருக்கும் பாருங்க. ஸோ இதுல வந்து நார்மல் ஃபோட்டோஸ் வந்து 3 மோட்ஸ் எடுக்க முடியும். 21 mm, 25 mm அதுக்கப்புறம் 48 mmல. போர்ட்ரேட்டா இருந்ததுன்னா 21 mm அண்ட் 25 mmல வந்து எடுக்க முடியும். அண்ட் இதுவே செல்ஃபில வீடியோ ரெக்கார்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 4Kல 30 fpsக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் குடுத்திருக்காங்க. ஸோ 4K 30 fpsல எடுத்த வீடியோ சாம்பிள்ஸும் வந்து இருக்கும். நீங்க அதையும் வந்து பாருங்க. மெயினா ஃபோட்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செல்ஃபி வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, அது ஒரு ராவா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. நீங்க அந்த ஸ்கின் டோன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேச்சுரலா வந்து இருக்கு. அ அப் அ ஸ்கின்ல இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி வந்து இருக்காது. ரியாலிட்டிய வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து குடுத்திருக்கு. எனக்கு செல்ஃபி ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. அண்ட் கலர்ஸும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப வார்மராவும் கிடையாது. ரொம்ப கூலாவும் கிடையாது. ஸோ கரெக்ட்டா வந்து நியூட்ரலா வந்து பண்ணியிருக்காங்க. ரியர் சைட்ல உங்களுக்கு 2 கேமரா தானே வருது. ஒண்ணு 50 மெகா பிக்சல் Sony IMX906 OAS. அதுக்கப்புறமா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ சாம்பிள் இருக்கு பாருங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்ல என்னன்னா, உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் பாப் பண்ணி குடுத்த மாரி வந்து தெரியுது. ஸோ மேபி அது வந்து கரெக்ட் தான்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வைட் எதுக்கு எடுப்போம்? லேண்ட்ஸ்கேப்க்கு எடுப்போம். ஸோ லேண்ட்ஸ்கேப் நீங்க வந்து ஸ்கை எடுக்கிறது, சன்செட், சன்ரைஸ் ஸோ இதுக்கெல்லாமே வந்து அந்த ட்ரீஸ் இது எல்லாமே கொஞ்சம் கலர்ஸ் பாப் ஆயிருந்ததுன்னா, அது நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எத வச்சு சொல்றேன்னா, இப்ப இந்த ஃபோட்டோல நீங்க பார்த்தீங்கன்னா, மெயின் கேமராக்குள்ள எடுத்த ஃபோட்டோவும், அல்ட்ரா வைட்ல எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வெட் ஷர்ட்டோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மெயின் கேமரால எடுத்தது தான் ஆக்சுவலான அந்த ஸ்வெட் ஷர்ட்டோட கலர். பட் அல்ட்ரா வைட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் வந்து பாப் பண்ணியிருக்கும். அண்ட் பேக்கிரவுண்ட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் எல்லாம் வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து பாப் பண்ணியிருக்கும். பட் அட் த சேம் டைம் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல டீட்டெயில்ஸ் பெருசா வந்து இருக்காதுங்க. ஏன்னா 8 மெகா பிக்சல் தான். அடுத்து மெயின் கேமரா வைஸ் 1xல இருந்து 20x வரைக்குமான ஜூம் சப்போர்ட் வந்து இருக்கு. 1x தான் இதுல வந்து கரெக்ட்டான ஃபோக்கல் லென்த் 24 mm அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஜூம் தான் உங்களுக்கு. மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த 24 mm அண்ட் 48 mmக்கான ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இங்க இருக்கும். ஸோ 1xல எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி அண்ட் நல்ல டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா 48 வந்து கொஞ்சம் கிராப் பண்ணி எடுத்தது அது. ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கிரிஸ்பினஸ் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ கிளாரிட்டில வந்து அந்த ஸ்மூத்னஸா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவே 1xல வந்து அது நல்லா இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா கொஞ்சம் லோ லைட்ல எடுத்தது தான். பட் நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது கண்டிப்பா சாம்பிள்ஸ் வந்து நல்லாவே வந்து வரும். அ கண்டிப்பா 1xல வந்து சோனியோட கேமரா வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதே மாரி போர்ட்ரெய்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 1xல வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். 2xலயும் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஒரு மாரி ஸ்மூத்தா சாஃப்ட் ஆயிடும். இங்க தான் டெலிஃபோட்டோ சென்சார் இல்லாதது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா தெரியும். ஏன்னா போர்ட்ரெய்ட்ல வந்து உங்களுக்கு 1x, 2x தான் இருக்கும். 2x வந்து கிராப்டு சென்சார் கிராப்டு அது. பட் இதுவே டெலிஃபோட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு 3x, 4xல எடுத்துக்கலாம். இப்போ OnePlus 13Rல வந்து 3x, 4xல வந்து டெலி போர்ட்ரெய்ட்ஸ் எடுக்க முடியும். இதுல இப்ப டெலி போர்ட்ரெய்ட்ஸ் மிஸ் ஆகுறது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்ப டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால நீங்க பெரிய எங்கேயோ தூரத்துல இருக்கிற பில்டிங்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கும் நமக்கு தேவையே கிடையாது நார்மல் கன்சியூமர்ஸ்க்கு. ஆனா டெலி போர்ட்ரெய்ட் வந்து கண்டிப்பா முக்கியமா தேவைப்படும் நார்மல் கன்சியூமர்ஸ்க்கு. அடுத்து வீடியோ சாம்பிள்ஸ் வைஸ் இதுல 4K 60 FPS 120 FPSக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கான சாம்பிள்ஸும் இங்க இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்து கனெக்டிவிட்டி வைஸ் இதுல 5G டூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. eSIM சப்போர்ட் இருக்கு. அடுத்து 9 5G பேண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ரவுட்டர் கிரேட் வைஃபை சிப் குடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வைஃபைக்கு இந்த வாட்டி அவங்க TP லிங்கோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கோடெக் வைஸ் aptX HD, LDAC, LHDC இது எல்லாமே சப்போர்ட் ஆகும். OnePlus பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஹை ரெஸ்ட்ல வயர்லெஸ்ல ஆடியோ வந்து நீங்க கேட்க முடியும். அடுத்து IR பிளாஸ்டர் இருக்கு. NFC 360 டிகிரி சப்போர்ட் இருக்கு. நீங்க பேக் சைட்ல தான் ஃபோன் வைக்கணும்னு இல்ல. ஃப்ரண்ட்ல வச்சாலும், பேக்ல வச்சாலும் உங்க பேமெண்ட் ஈஸியா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்ஷன்ல ஒரே ஒரு டிராபேக் USB Type C 2.0 வருது. USB Type C 3.1 வந்து வரல. வெல் கைஸ் ஓவராலா இந்த OnePlus 15R ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12GB plus 256GB வேரியன்ட் 47,999க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 12GB plus 512GB வேரியன்ட் 52,999க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. 50,000க்கு மேல இது போயிடுச்சு. 50,000 கீழ கிடையாது. அது ஆஃபர்லாம் சேர்த்தீங்கன்னா தான் 50,000 கீழ. ஆஃபர் இல்லாம 50,000க்கு மேல தான். அதாவது கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு 50,000 மேல தான். கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா 50,000க்குள்ள உங்களால வந்து பை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பிரைஸ் வந்து இப்ப மேபி மெமரியோட பிரைஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மிஸ் ஆன ஒரு 6 விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த 6 விஷயத்துல கண்டிப்பா 3 விஷயம் வந்து ரொம்பவே வந்து கன்சியூமருக்கு அஃபெக்ட் பண்ற விஷயம் தான். அது வந்து இல்லாதது ஒரு டிராபேக் தான். அது மேபி வந்து அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி பண்ணாங்கன்னா கூட பரவால்ல. 13Rல இருந்தத 15Rல கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப கண்டிப்பா இது ஒரு ரியல் டவுன் கிரேடுன்னு தான் வந்து நான் பார்க்குறேன். சோ கேமரால மட்டும் தான் வந்து டவுன் கிரேடு. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸ்டு ஃபோனா இருந்த ஒரு OnePlus ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா போற மாரி இருக்கு. சோ அத அகைன் வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு வரணும்னா, அதுல கேமராலயும் வந்து கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணா நல்லா இருக்கும். சோ மத்தபடி உங்களுக்கு எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி சொன்ன மாரி தான். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி, டிஸ்ப்ளே,
சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கனெக்டிவிட்டி இது எல்லாத்துலயுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரால மட்டும் ஸ்லைட்லி ஒரு டவுன் கிரேட் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.